ஹலோ டார்லிங்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபட் 30 மினிட்ஸில் செய்யக்கூடிய ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேச்சுலர் ஸ்டைல்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ பேச்சுலர் மட்டும் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. என்னைக்காச்சும் நம்மளுக்கு லேசி சண்டேவாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு ப்ரான் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்ற ஃபீல் இருக்குன்னா அந்த டைமில் இந்த பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் ஒரு 5-6 பேர் இருக்க ஃபேமிலிங்க, ஆனால் என்கிட்ட வந்து ஒரு 1/4 கிலோ தான் ப்ரான் இருந்துச்சு, ஒரு 1/2 kg தான் ப்ரான் இருக்குது, நான் வந்து சுக்கா செய்ய முடியாது அப்படின்ற டைம்லேயும் இந்த பிரியாணி செய்யலாம். சரி வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் குக்கிங்கிறதுனால நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். நான் இதில் வந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து நான் செய்கிற குவான்டிட்டி வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி, மீடியமாக சாப்பிட்றவங்களுக்கு. ஓகேங்களா, நல்லா சாப்பிட்றவங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஸோ ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஏலக்காய், 4 துண்டு பட்டை அண்ட் 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அதில் போட்டுடலாம். ஸோ வந்து எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கட்டும், நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் வந்து ஒரு 3 ஆனியனை வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் வந்து டேரெக்டாக வந்து ஆயிலில் போடாதீங்க, தெரிச்சு கையெல்லாம் சுட்டுடும். ஸோ வந்து ஆனியன் போட்டு மேலே பச்சை மிளகாய் போடுங்க. இப்போ ஆனியனையும் பச்சை மிளகாவையும் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், மற்ற பிரியாணிக்கு செய்கிற மாதிரி ரொம்ப பொறுமையாக வதக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபட்டாஃபட் குக்கிங். ஸோ வந்து கொஞ்சம் நீங்கள் நறுக்கும் போதுமே ரொம்ப கான்ஷியஸாக நறுக்கணும்லாம் கிடையாது. லைட்டாக நறுக்கிட்டு அதை வந்து நீங்கள் வதக்கும் போதே லைட்டாக குத்தி விட்டுக்கலாம். ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ப்ரான் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 1/4 கிலோ ப்ரானை வந்து நல்லா டீவைன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே நான் வந்து ஏதாச்சும் கிரேவி செய்ய போகிறேன், சுக்கா செய்ய போகிறேன்னா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணுவேன். பிரியாணின்றதுனால ரொம்ப எல்லோயிஷாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இந்த கேப்பில் வந்து ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஸோ வதக்கும் போது எப்போவுமே பிரியாணிக்கு வந்து நீங்கள் நல்லா குத்தி விட்டு வதக்குனீங்கன்னா அதுலேயே வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வதக்கணுன்றது அவசியம் கிடையாது. அண்ட் ரொம்ப கைவிட்டாமல் வதக்கணுன்னு கிடையாது. சும்மா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வந்து இங்கே ஒரு 50 கிராம் பூண்டு அண்ட் வந்து 50 கிராம் இஞ்சி ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். லைட்டாக மஞ்சள் பொடி இல்லைனா வினிகர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இதில். ஸோ இது வதங்கிட்டு இருக்கும் போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வந்து நம்மளது பேச்சுலர்ஸ் குக்கிங் இல்லையா, அதனால் பாஸ்மதி ரைஸில் எதுவுமே இல்லை, நம்ம வீட்டில் செய்கிற இந்த பொன்னி அரிசி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த டம்ளரில் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வாட்டர் ஊற்றி நல்லா கழுவி ஒரு தடவை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஊற்றி வச்சிட போகிறேன். ஸோ இது அது வரைக்கும் ஊறி கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ மீன்வைல் நம்மளோட வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு 1.5 தக்காளி தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து கேர்ட்லாம் ஊற்றுவோம், கேர்டோட ஃப்ளேவர் தான் இதில் கொஞ்சம் நிறைய இருக்கணும். தக்காளி வந்து புளிப்புத்தன்மை. ஸோ தக்காளி கூடயே நான் வந்து எல்லாத்தையும் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு போடுறேன். அதாவது கொத்தமல்லி, புதினா. இப்போ நீங்கள் கொத்தமல்லி இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், புதினா இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும், 2மே இருக்கணும்னு கிடையாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப் சொல்ல போகிறேன். இந்த டைமில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக சால்ட், அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி இந்த சென்ஸ் தலைகீழ மூடி வச்சிடணும், ப்ரெஷர்லாம் போடாமல். ஸோ அப்படி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்துடும். நீங்கள் வந்து வதக்கணும்னு இல்லை. ஸோ இது வந்து பேசிக்கலி நம்மளோடது வந்து இன்றைக்கி ஒரு லேசி குக்கிங். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போது. இந்த டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு நின்று சும்மா வதக்கிட்டே இருக்கலாம் பிடிக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய மஞ்சள் பொடி போடாதீங்க, ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியில் நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இப்போ ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் அளவுக்கு அதை நல்லா நீங்கள் குத்தி விட்டிங்கன்னா ஸ்மாஷ் ஆகிடும் ஃபுல்லாகவே. பாருங்கள் தக்காளி போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ கீழே வந்து அடியெல்லாம் பிடிக்காது, ஏன்னா தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே சேர்ந்து தான் அது வந்து வேகும். ஸோ வந்து அடியெல்லாம் பிடிக்காது, பயப்பட வேணாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கேர்டு எடுத்து வச்சுருக்கேன். கேர்டை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். கேர்டை வந்து
நீங்கள் பீட் பண்ணாமல் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து திரிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கர்ட் ஏதாவது சிட்ரஸ், அதாவது லெமன், இந்த கர்ட்லாம் ஊற்றும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும், இல்லைனா திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பழகுனவங்களுக்கு ஓகே, புதுசாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதை போட்டு நல்லா நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் வந்து இதில் வந்து 2 மட்டும் தான் மசாலா பொடி போட போகிறோம். ஒன்று வந்து சில்லி பவுடர், இது வந்து ரெட் சில்லி பவுடர். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சக்தியில் வந்து ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஆச்சிலி யூஸ் பண்ணுறது இருந்தால் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா கலர் கிடைக்கும். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக ரெடிமேட் இது பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலானா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த 3ல் பட்டை கிராம்பு ஒரு 5 கிராம் எடுத்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 2 கிராம், அதாவது ஒரு 2 ஏலக்காய் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதான் கரம் மசாலா பவுடர். ஸோ அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுருக்கோம். ஸோ டோட்டலாக 2 டீஸ்பூன்ஸ் வந்து சால்ட் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா வந்து இப்போ வதக்கிக்கலாம். ஸோ ஆயிலில் கொஞ்சம் நேரமாச்சு அந்த மசாலா வந்து வதக்கணும், அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட ஸ்மெல் போகும். இப்போ நான் வந்து ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரானையும் இதில் போட்டுக்க போகிறேன். ஸோ ப்ரானை வந்து சீக்கிரமாக வேகட்டும்னு சொல்லிட்டு குக்கரை போட்டு மூடி வச்சு குக் பண்ணாதீங்க. பிகாஸ் ப்ரான் வந்து 3 to 5 மினிட்ஸில் வந்து சாலிடாக வெந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரப்பரியாக ஆகிடும். ஸோ அதனால் வந்து இது அப்படியே விட்டிங்கன்னா ப்ரானில் இருக்க தண்ணி எல்லாம் விட்டோம். இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கலாம். உப்பும் காரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் வந்து தூக்கலாக இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ரைஸு வாட்டர்லாம் ஆட் பண்ண போகிறோம், அதனால வந்து உப்பு காரம் கொஞ்சம் நேரம் தூக்கலாக இருக்கணும். நீங்கள் அப்படியே வந்து ப்ரானை வந்து ஓப்பன் பண்ணி அந்த பாட்டை குக் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு ஃபுல்லாக இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணியே போதுமானது. நான் இன்றைக்கி வந்து நார்மல் வீட்டில் செய்கிற அரிசி யூஸ் பண்ணுறதுனால நான் 2 டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 2 டம்ளர் நார்மல் வாட்டர் அண்ட் இன்னொரு 1 டம்ளர் வந்து இந்த இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இதை வந்து லைட்டாக அலசிட்டு அந்த வாட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து இதை திரும்ப சைடில் இருக்கிறதுல நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. இது வந்து மூடி போட்டில் குக் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். லைட்டாக கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டைமில் உங்களோட உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் வந்து இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கணும்னா கரெக்டாக இருந்தால் போதும். ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா என்ன செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை ஃபுல்லாக தண்ணியை ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன தான் நீங்கள் வந்து கையில் தண்ணியை வடித்தாலும் அரிசியில் கீழே அந்த மாதிரி லைட்டாக தண்ணி இருக்க தான் செய்யும். ஸோ அந்த தண்ணியும் கொஞ்சம் கான்ஷியஸாக எடுத்து வெளியில் ஊற்றிடுங்க. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்மளால் கம்மி பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கணும்லாம் எதுவுமே கிடையாது. லிட்டும் வாஷரும் போட்டு டேரெக்டாக விசிலையும் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துடுச்சு நம்ம குக்கர் மூடி போட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சிட போகிறேன். ஸோ சிம்மில் வச்சுட்டு இப்போத்துலேருந்து 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே விட போகிறோம். இந்த 10 மினிட்ஸில் செகண்ட் விசில் வந்தாலும் ஓகே, செகண்ட் விசில் வராமல் இருந்தாலும் ஓகே. 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. ஸோ நம்ம வந்து 10 மினிட்ஸ் அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு இன்னும் விசில் வரலை. தட்டி விட்டு பார்த்தா அப்போயும் விசில் வரல. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ளேமை. ஸோ இப்போ வந்து திரும்ப ஒரு 10 மினிட்ஸ், அதாவது அதில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகட்டும். இப்போயே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% அந்த வந்து ரைஸ் எல்லாம் வெந்திருக்காது. ஸோ 10 மினிட்ஸ் வந்து அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக அதுவே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் தூக்கி பார்த்து சுத்தமாக ப்ரெஷர் கிடையாது. எனக்கு ஒரு 12 to 13 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான, நீங்கள் விசில் வரும்போது ஆக்சுவலாக வீடு ஃபுல்லாகவே மணக்கும். அந்தளவுக்கு வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸுமே ஒத்தையாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த டைமில் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் செய்யும் போது எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்னால்
நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம பாத்திரத்தில் தம் போட்டு பிரியாணி செய்கிறோன்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆனாலும் அப்படியே உதிரியாக இருக்கும். பட் இது வந்து ப்ரெஷருன்றதுனால ஃபுல்லாக வந்து கீழே போய் செட்டில் ஆகிடும். நீங்கள் இப்படி கலராமல் நீங்கள் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கேக் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே கேக் மாதிரி ஆகிடும் ரைஸ் எல்லாம். ஸோ இப்போவே வந்து அரிசியெல்லாம் உடையாமல் பார்த்து கலரி விட்டு எடுத்து வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு சூப்பரான டெலிஷியஸான இந்த பிரியாணி ப்ரானில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் வந்து சிக்கன்லேயும் செய்யலாம், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ எல்லா டைம்லேயும் எல்லாருக்குமே வந்து தம் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணின்னு சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். ஹோம் ஸ்டைலில் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் வந்து இதுக்கு சைட் டிஷ் எதுவும் வைக்க போகிறதில்ல. ஸோ வந்து சின்னதாக ரைத்தா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா அரிசி பாருங்கள் எந்தளவுக்கு ஒத்தையாக வந்திருக்கு. ஸோ இது மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாம் கூட கடித்து சாப்பிட முடியாது, அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட இதை சாப்பிடலாம். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து ப்ரானை வேக வச்சுருக்கீங்களே அது வந்து ரப்பர் ஆகாதா இப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷர் குக் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டீமில் வேகிறதுனால கண்டிப்பாக வந்து ப்ரான் வந்து ரொம்ப ரப்பரியாலாம் ஆகாது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க எப்படி ப்ரான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ரெசிபி உங்களுக்கு வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. அண்ட் வரப்போகிற சீரியஸில் நிறைய பேச்சுலர்ஸ் குக்கிங் நான் உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ரெசிபி. வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டாலும் ஒன்றைக்கொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவே டக்கு பார்த்துல. அண்ட் நம்மளோட சேனலும் ரொம்ப பெருசாக வளரும். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.